கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்திலே முக்கிய கோலில் நாளெடுப்பாரின் நாள் உணர்த்தி கொள்ளறியலையில் ஊழியதை வெங்கட மந்திரம் கைவள உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழுத்தலை காலாலெழுத்தும் கருதறிவித்தேன் அமுத நிலையம் மாறி கல்வியக்கமும் குமரகாயன் குணத்தையும் கூறி நிலைக்கரத்தில் நீரட்சி நிலையும் உலக்க கரத்தில் உள்பயம் காட்டி சண்முகத்தூரமும் சதுமுகச்சூற்றமும் ஜென்மமாக முதற்பட்ட எனக்கு தெரியற்ற நிலையும் தெரிவிடப்படுத்தி அறிக்கையில் கவாரவாயில் காட்டி அன்பு சகோதரர் சிவத்திரு சந்திரசேகர் அவர்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரம், சிவத்திரு கஜலட்சுமி அவர்கள் மிதனராசி புனர்பூச நட்சத்திரம், சிவத்திரு சிந்துஜா மீனராசி ரேவதி நட்சத்திரம், சிவத்திரு லோகேஷ் மேஷராசி பரணி நட்சத்திரம் மற்றும் அவருடைய உறவினர்கள், குடும்பத்தினர்கள், நண்பர்கள் யாவரும் மத்திய காசி விஸ்வநாத பெருமான் திருவள்ளுவர் துறையோடு எல்லாம் வல்ல மத்திய காசி விஸ்வநாத பெருமான் திருவள்ளுவோடு எல்லா நலமும் பெற்று வளமுடன் வாழ பிரார்த்தித்து இந்த வேள்வி வழிபாட்டை துவங்குகிறோம். போற்றுவோம் நம சிவாய. விழாவின் முதல் நிகழ்வாக விளக்கேற்றும் நிகழ்வு. அரசகளை அறல் பொறுப்பு திரியிப்பு சிறந்தனை செஞ்சல் தீர்த்தன்னை மறந்தறியே தத்துவோடு இசைப்பாலும் மறந்தறியே நலம் தீர்க்கிற உன்னை மறந்தறியேன் உண்ணாவும் எண்ணாவும் மறந்தறியேன் என்ன புண்ணியம் செய்ததை நின்றதை இதை வளம் துணி வானனை வாயார பற்றி ஆதரவு செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி மனாய் போற்றி கற்பவர்கள் உண்ணும் கனியை போற்றி கருவிக்கா சொல்லும் கனியை போற்றி கற்பனை கலந்ததோடு கல்வியை உருவமாகி அற்புத கோல விசித்தப்படுத்தும் என்று சொல்லி கல்வியை உருவமாகி அற்புத கோல நெடி அனுமதி சத்தின் மேலாம் சிற்புற உருவமாக சித்தித்தப்படுத்தும் என்று பொறுப்புணர்வு செய்கின்ற போற்றி போற்றி கருத்துடையேன் உருவாய் தெரிவித்த நாமம் பயின்றேன் உணவெல்லாம் திருவாய் பொழிய சிவாய நமக்கும் செய்கரும் கை கூட்டும் செஞ்ச திருப்புறத்திலே ஏற்படுக இருந்ததுக அதில் புரிகவே பாலமுருக பெருமானே எல்லாம் வல்ல நாகராஜ பெருமானே திருப்புறத்திலே ஏற்படுக இருந்ததுக அதில் புரிகவே எல்லாம் வல்ல நாகராணி தாயாரே திருப்பத்திலே ஏற்படுக இருந்ததுக அதில் புரிகவே நிகழ்ச்சி எல்லாம் வல்ல அச்சை பெருமானே திருப்பத்திலே ஏற்படுக இருந்தருக அருள் புரிகவே எல்லாம் வல்ல விசாலாட்சி தாயாரே திருப்பத்திலே ஏற்படுக இருந்தருக அருள் புரிகவே அன்னபுரி தாயாரே திருப்பத்தை ஏற்படுத்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மணியின் ஒளியே ஒளியினரும் ஒளி மணிப்புரிந்த அணியே அணியம் அணிக்கு அழகே அனுதானவருக்கு பிடியே பிடிக்கு மருந்து அமரர் பெருவிருந்து பணியேன் ஒருவரை என் எல்லாம் வல்ல அன்னபுரி தாயாரே திருப்பத்தை எழுந்தருக இருந்தருக அவர்கள் புரிகவே நிகழ்ச்சி அகம் நேர்ந்த நினைவு நாள்தோறும் பஞ்சகம் அற்று அணி வாஸ்தவத்து கூற்று அஞ்சு உதவித்தன அஞ்சு எழுத்துமே எல்லாம் வல்ல மத்திய காசி விசாத பெருமானே திருக்குறத்திலே எழுந்தருக இருந்தருக அருள் புரிகவே தலம் போடுவதோ மறந்தறியே தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியே நலம் தீங்கில உன்னை மறந்தறியேன் உண்ணாமும் எண்ணாவில் மறந்தறியேன் கோல நீதி அறுவடை சிறப்பின் மேலாம் சிற்பரவே மாணவர்கள் போற்றி மருந்தை போற்றி செப்பாத புறமளித்த சிவனை போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல மத்திய விசாத பெருமானே போற்றி போற்றி விசாத பெருமான் திருச்சிக்கு 5 எழுத்து மந்திரம் ஓதப்படுகிறது. அது நமக்கு புரியுது, இது நமக்கு எளிமையா புரியுது. இதில் இருக்கிற வேதங்கள் அத்தனை நம்ம இப்போ எழுதுறது கிடையாது. 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4 பெருமக்கள் எழுதுறது, அதுதான் இப்போ நம்ம படிக்கலாம். இதில் ஒரே ஒரு எழுத்து கூட நமக்கு கிடையாது, எல்லாமே அவங்க எழுதுறது. நமக்கு புரியணுன்றதுக்காக எளிமையாக நம்ம கொண்டு வந்தோம். இப்போ தெய்வங்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. இப்போ எந்த நிகழ்ச்சிக்காக இருந்தாலும் எல்லா கட்சியும் சொல்லுவாங்க, என் திசை காவலர்கள்
அஷ்டதிக்கு பாலகர்கள் சொல்லுவோம். அவர்களையே இப்போ கூப்பிட்டுக்கிறோம். ஏன்னா வேறு வழிபாடு தடையெல்லாம் நடக்கிறதுக்கு இப்போ அவர்களை இப்போ வரவேற்கிற நிகழ்ச்சி. ஓம் இந்திரன் எழுந்தருள்க, ஓம் அக்னி எழுந்தருள்க, ஓம் யமன் எழுந்தருள்க, ஓம் நிருதி எழுந்தருள்க, ஓம் வர்ணன் எழுந்தருள்க, ஓம் வாயு எழுந்தருள்க, ஓம் குமரன் எழுந்தருள்க, ஓம் ஈசானன் எழுந்தருள்க, ஓம் பிரம்மா எழுந்தருள்க, ஓம் திருமால் எழுந்தருள்க, எந்திசை காவலர்கள் வேதிசாலையிலே எழுந்தருள்க இருந்தருள்க அருள் புரிகவே. தலம் போடு மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் செய்கிற உடனே மறந்தறியேன், உன்னாலும் என்னாலும் மறந்தறியேன். கற்பனை கடந்தது அற்புத கோல நீதி அறுமலை திருத்தினேலாம் திருப்பர உயர்நாதம் திருச்சிற்றம்பலத்துள்ளேன் உன்னாப்பவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய. நம்ம இங்கே கொண்டு வந்து மறுபடியும் இங்கிருந்து சக்தியை கொண்டு மறுபடியும் கலசத்துக்கு கொண்டு போய் கலசத்திலிருந்து சாமிக்கு கொண்டு போய் இதை கொண்டு போய் சேர்க்கலாம். இது எல்லாமே வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கிறது தான் நம்ம இப்போ பண்ணுறோம். புதுசாக நம்ம மதுரை இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேர் தான் தரிசனம் பண்ண போவாங்க. ஒன்று அந்த நாட்டு அரசரோட மனைவி மங்கையர்க்கரசியார், அவங்களோட உதவியாளர், அந்த ஐயர் 3 பேர் தான் போவாங்க. ஏன்னா அங்கே வந்து தமிழர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தமிழர்கள் ஆட்சி பண்ணுற காலத்தில் யாரும் போக மாட்டாங்க, பாதுகாப்பு இல்லை. அந்த அரசர் பேர் கூன் பாண்டியர். அவர் கூன் விழுந்திருப்பாரு. அவருக்கு தீராத ஜுவரம் வந்தது, காய்ச்சல். அப்போ திருஞான சம்பந்த பெருமான் என்ன பண்ணாருன்னா இந்த என்ன பண்ணா அவருக்கு தீராத காய்ச்சல் நோய் வந்தது. அந்த காய்ச்சல் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சா எங்கெங்க வைத்தியம் பண்ண முடியல. ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து அதை சுந்தரேஸ்வரர் கோயில் திருநீர் கொண்டு வந்து அந்த திருநீரை உடல் முழுக்க போக்குறாரு. அந்த காய்ச்சல் குளிர் ஜுரம் தீர்ந்து போச்சு. அந்த குளிர்ச்சி இந்த பாண்டியர் வந்து நிமிர்ந்துட்டார். அதாவது திருநீருக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்றதுல இந்த ஒரு உதாரணத்தை நாம் சொல்றோம். அவர் பேர் வந்து அந்த அன்னையிலிருந்து நின்ற சீர் நெடுமாறன். அதாவது கூன் பாண்டியனே நின்ற சீர் நெடுமாறன் ஆயிட்டார். அந்த பதிகம் இப்போது ஓதப்படுகிறோம். வெப்பத்தாமை ஜுரம் அனைத்து நோயிலிருந்து இந்த பதிகத்தை ஓதினால் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். இது நான் சொல்லல, இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. இது சத்தியம் பண்ணி கூட சொல்ல. இப்பொழுது திருநீற்று பதிகம் ஓதப்படுகிறது. மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே முனிவர் அணிவரி நீரே சத்தியமாவரி நீரே தகோத்துகை நீயலி நீரே சிதிதறிவரி நீரே திரு ஆலவாயாம் திருநீரே காலனி நீயலி நீரே கவிதை தருவது நீரே. ஆயுள் பலம் பெற சகல கிரக கீழைகளுக்கு விடுபட்டு வீரை கடறி சனி பாபுர ஆதரம் நல்ல 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 அவை நல்ல நல்ல அது யாரவர்க்கு மாலை நமதே ஆன சொல் மாலை வாழும் அடியார்கள் வாழில் அரசாழ்வார் ஆணை நமதே. திருச்சிற்றம்பலம் தென்னாடு செவடே போற்றி தென்னாட்டவர்க்கும் போற்றி. நெடுங்கலம் அந்த பதிகம் பாசடை மேல் வளரும் பிறைவுடையாய் பிஞ்சகனே என்று உரை பேசி நல்ல குறையுடையார் குற்றம் வர கொள்கையினால் உயர்ந்த இறையுடையார் இடர்களையார் பெருங்கலம் வேயவனே கடைத்தெழுந்த வெண்திரை சொல்
தன்னை திரைத்திரையா இடத்தில் வைத்த திருந்திய தேவ அவரோட 2 கண்ணையும் பிடிக்கிறார். எத்தனை கண்ணு? 2 கண்ணு கிடையாது, 2 கண்ணு. யாரு? தோழரு, அந்த நண்பரு, கூட இருக்கிறவரு. அவர் என்ன பண்ணிட்டார்? அவரோட செய்த சிறு தவறுக்காக அவரை 2 கண்ணும் வச்சுட்டார். அவர் அங்கிருந்து என்ன பண்ணார்? தலைகில திருக்கண்டகம் அப்படின்னு ஒரு ஊர்ல போய் ஒரு பதிகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் திருவெண்காடு அப்படின்ட்டு இப்போ இந்த கூட்டு நீர் தேக்கம் இருக்கு, அந்த இடம் திருவெண்காடு. அங்க ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த அம்மா பேரு மின்னல் மாதிரி இருப்பாங்க. அங்க போய் அழுகுறாரு, அம்மா நான் என்ன தப்பு பண்ண உங்க வீட்டுல இது மாதிரி என் கண்ணை போய் நீ காஞ்சிபுரம் போய் ஏகாம்பரேஸ்வரர் ரேஞ்சு அவர் உனக்கு இடது கண் கொடுப்பாரு. அது வரைக்கும் நான் மின்னல் மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். அம்மா இல்லையா, அப்பா பண்ண தப்பா இருந்தாலும் அம்மா அரவணைச்சு தானே போகணும். அவங்க வழிகாட்டுற போற வழியில இவர்கிட்ட பணம் இல்லை. இவர் என்ன பணம் காசு கேட்க போறாரு. அப்போ போற வழியில ஒளிமுகப்பட்டு சென்னை, இப்போ சென்னை காஞ்சிபுரத்துல இருக்கு அது. அங்க ஓனகாந்தேஸ்வரம் ஒரு கோயில் இருக்கு, அங்க போறாரு. போகும்போது சாமிக்கு தெரிஞ்சு போச்சு, சுந்தரமூர்த்தி வரா நம்ம கிட்ட வீட்டுல போனோம், நம்ம ஒழிச்சிக்கிட்டு போய் புளிய மரத்துல ஏறி ஒழிச்சிக்கிறார். அந்த புளிய மரத்துல போய் ஒழிச்சிக்கிறாரு. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நீ எங்க ஒழிச்சா நான் பதிகம் பாடி வர வைக்கிறேன். இந்த பதிகத்தை பாடுகிறார். பதிகம் பாடி முடிச்ச உடனே சாமி புளிய மரத்தை உழுக்கிறாரு. புளியங்காயில தங்கக்காயா கொண்டு அந்த காயை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். அது என்ன பண்ணாரு, அது அவ்வளவுதான் கேட்கணும். அப்புறமா இதே கோயில் நம்ம கீழ்ப்பாக்கத்துல இருக்கு, ஓனகாந்தேஸ்வரர் திருக்கோயில். நம்ம கீழ்ப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தல் இருக்கிறார் சிவபெருமான். அவருக்கு திருப்பணி நடைபெறணும். நாங்கள் டெய்லி வேண்டுகிறோம். அடியார் பெருமக்களோட துணையோடு அந்த திருக்கோயில் பணியை நாம் செய்வோம் எப்படி நம்பிக்கையோட இந்த பதிகத்தை நாம் படிக்கிறோம். இந்த கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழும். இதுக்கு காரணம் என்னுடைய கூட இருக்கிற ஒரு அடியார் சக்தியான ஒரு சின்ன குழந்தை, 19 வயசு குழந்தை, ஒரு கோயில் கட்டினாங்க செங்கல்பட்டு பக்கத்துல. பணம் இல்லை. அந்த கோயிலில் போயிட்டு டெய்லி அழுவாங்களாம். பணம் வருமா கட்டினாங்க, கோயில் கட்டினாங்க. அப்புறம் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. குழந்தை குட்டியோட சென்னைக்கு செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா இதுக்கான வாய்ப்புகள் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுதுயி நல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்து வேலைக்கு உய்யுமாறொன்று அருளி செய்வீர் ஓனகாந்தன் தலியுளீரே. இவர் என்ன பண்ணுவார்னா எல்லாரும் புகழ்ந்துருவார். அவங்க அப்படியே மயங்கி கீழே விடுற மாதிரி ஒருத்தரை விட மாட்டார். அப்பா புள்ள எல்லாரையும் புகழ்ந்துட்டு கற்றுக்க வாங்குறவர். திங்க சங்கு சடையின் மேலோர் திரைகள் புரளீசும் கங்கையாலேன் வாழ்கிறவாள் கணபதியில் வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோட்டட்டாளர் உங்களுக்கோர் ஆட்செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தனியுளீரே. என்ன சொல்றாரு? வயல்காரி உங்க பையனை கேட்கிற அவரும் சொல்ல மாட்டார். மதியுடையவர் செய்கை செய்ய அற்ற பொழுதும் அலந்த பொழுதும் அவர் கால அடிகள் உண்மை ஒட்டி வைத்திங்கே உண்ணலாமோ ஓனகாந்தன் தனியுளீரே. மாறிகள் மகிழ்வாயிவலை வெளிநீர் மையில் ஆக்கவும் வேண்டினையே சுடி நீல வண்ணான் குழலாகிவன் அணிநீர் இறைவனடி வாழ்க வேகம் வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறம் சார்ந்து செய்யோட்டம் பூங்கடல்கள் வெல்க கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற விமலன் அடி போற்றி மன்னன் அடி போற்றி
சிறார் பெருங்குறைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் கால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞா கருணை கண் காட்ட வந்தேவி என்னுதற்கு எட்டால் விண்ணிறைந்து மண்ணிறைந்து நிற்பாய் விளங்கொலியாய் விண்ணிறந்து எல்லை இலாதானே நீ பெரும் சீர் கொல்லா வினையே. ஓம் வர்ணன் அமுதேற்றுக் கொள்க, ஓம் குபேரன் அமுதேற்றுக் கொள்க, ஓம் ஈசானன் அமுதேற்றுக் கொள்க, ஓம் பிரம்மா அமுதேற்றுக் கொள்க, ஓம் திருமால் அமுதேற்றுக் கொள்க, எல்லாம் வல்ல மத்திய காசி விஸ்வநாத பெருமானே அமுதேற்றுக் கொள்க, எல்லாம் வல்ல அன்னபூரி தாயார் அமுதேற்றுக் கொள்க, எல்லாம் வல்ல விசாலாட்சி தாயார் அமுதேற்றுக் கொள்க, எல்லாம் வல்ல விநாயக பெருமான் அமுதேற்றுக் கொள்க, எல்லாம் வல்ல பாலமுருக பெருமான் அமுதேற்றுக் கொள்க, எல்லாம் வல்ல நாகராஜ பெருமான் அமுதேற்றுக் கொள்க, எல்லாம் வல்ல நாகராஜை அமுதேற்றுக் கொள்க, எல்லாம் வல்ல நந்திய பெருமான் அமுதேற்றுக் கொள்க, எல்லா அனைத்து தெய்வங்களும் அமுதேற்றுக் கொள்கவே. அமுதேற்றுக் கொண்ட தெய்வங்களுக்கு தூப தீப வழிபாடு. கள்ளம் போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாலும் மறந்தறியேன். பேரொழி வழிபாடு. பெருந்துறையில் செழுமலர் கூறும் மலனே அடியே நான் தைத்து அழைத்தால் அதந்துவேன் பூர்ணாகுதி நடைபெறுகிறது. இறப்பதை மாணவர்களுக்கும் மந்திரமும் தந்திரமும் வருத்தமாகி ஈராதத்திற்கு அருளெல்லாம் தன்னை பின்புறத்தினை கைப்பற்ற கோரானை உள்ளிற்கு வேலூரானை போற்றாரே ஆட்டனான் போற்றியிருந்தாயே அல்லாத நன்மை அல்லாயே ஞான குணக்காய் உண்டாயே சொல்லாமல் அருமாயே புகழ் சேவை என் மேல் வைத்தாலேயே பெருமாளோ செல்வம் கற்பனை கடந்த ஜோதி கருணையை உருவமாகி அற்புத பிரபலீதி அறுவடைத்தின் மேலாம் திருப்பரவியமாகும் திருச்சித்த பலத்தில் நின்று ஒப்புற நல செய்கின்ற குருங்கடல் போற்றி போற்றி. எல்லா சரியும் கசிந்திருக்கும் எல்லா பிழையும் நிலையாப்பிழையும் நீங்க அங்கீகரிக்க சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. எல்லா பிழையும் பொருத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. வான்முகில் வராது பெய்ய மலிவனம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர் வாழ்க நான் மாலை அறந்த போக ரட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாருடைய சிவனைய போற்றி எல்லா அச்சமர்க்கும் இறைவா போற்றி. மத்திய காசி விஸ்வநாத பெருமான் திருவள்ளுவையோடு 48ஆம் கண்ணகிரியின் 40 பூஜைகள் இப்போது நிறைவேறுகிறது. இதைத் தொடர்ந்து எம்பெருமான் காசி விஸ்வநாத பெருமானுக்கு பாலாபிஷேகமும் திருக்குறங்கள் திருக்கோயில் வளம் வந்து கலசாபிஷேகமும் பேரொழி வழிபாடும் நடைபெறும். பக்தகோடிகள் திருக்கோயில் வந்து எல்லாம் வந்த மத்திய காசி பெருமான் திருவள்ளுவர் பெருமானை வேண்டி இந்த வேள்வி வழிபாட்டை நிறைவு செய்கிறோம். நம சிவாய.
பெருந்தகை இருந்ததே